அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். கொஞ்ச நாளாக ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. ஏதாவது வித்தியாசமான வீடியோ யூடியூப்பில் போடணும்னு. அந்த ஆசை நேற்று நடந்த சீமந்த விழாவில் திருமதி தனலட்சுமி ஜோதிடர் அவங்கள சந்திக்க கடவுள் ஒரு வாய்ப்பு தந்திருந்தார். அவர்களது பேச்சு கம்பீரமாக இருந்தது, கேட்க இனிமையாக இருந்தது, புரியும்படியும் இருந்தது. சரஸ்வதி கடாட்சம் அவங்களிடம் தெரிந்தது. சிறு நிமிஷம்தான் பேச முடிஞ்சது, டைம் கிடையாது பேசுறதுக்கு. அப்போது அவங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன், எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஜோதிடம் பிடிக்கும், நான் ஜோதிடத்தை ரொம்ப நம்புகிறவன். அதனால் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிட விஷயங்களை சொல்லித்தந்தால் ரொம்பவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதை எனது சேனல் போடும்போது ஜோதிடத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாமே. ஏனென்றால் யூடியூப் ஆரம்பித்ததினால் நிறைய பேருக்கு ஜோதிடத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. எந்த சந்தேகம் வந்தாலும் யூடியூப்பில் போய் பார்த்தாச்சுன்னா சந்தேகம் அப்படியே கிளியர் ஆகி போகுது. என்னுடைய அம்மா பாட்டி, அதாவது அம்மாவோட அம்மா, எனது சிறு வயதில் அவங்க கைரேகை பார்த்து பலன் சொல்லுவாங்க. தெரிஞ்சவங்க எல்லாருமே பாட்டி சரியாக சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சின்ன வயசுலேயே நான் பாட்டி சொல்லும்போது பக்கத்தில் உட்காந்து ஆர்வமாக கேட்டிருக்கேன். அவங்க நாடி பிடிச்சி என்ன வியாதின்னு கூட சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த பாதிப்பு தான் என் மனசுக்குள்ளே ஜோதிடத்து மேலே இந்த அளவுக்கு ஆர்வம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களிடமிருந்தும் கற்றுக்கொள்ள ஆசை வந்துவிட்டது. ஜோதிடத்தை குறித்த முதல் வீடியோ பிள்ளையார் சுழியாக தனலட்சுமி ஜோதிடர் அவங்க பௌர்ணமி பற்றி ஒரு வீடியோ எனக்கு தந்திருந்தாங்க. அவங்க அனுமதியோடு அந்த வீடியோவை எனது யூடியூப் சேனலில் போடுறேன். நீங்கள் எல்லாருமே அதை கேட்டு பார்த்து உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் ஒவ்வொன்றாக போடலாம் என்று நினைக்கிறேன். திருமதி தனலட்சுமி ஜோதிடர் அவங்களுக்கு எனது முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இன்று அண்ணா அபிஷேக பௌர்ணமி. ஒரு பெண் வந்துட்டு ஒரு குழந்தை கேட்டால், பௌர்ணமியை ஏன் நம்மளை அம்பிகைக்கு ஒப்பிட்டு சாமி கும்பிடுறோம், ஏன் தேவிக்கு முதலிடமாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. என்னன்னு வச்சா, நம்ம சந்திரன் என்பது பெண்ணையாக்கு குறிக்கப்பட்டது. ஜாதகத்தில் சந்திரனை பெண்ணாக உருவகப்படுத்துகிறோம். ரெண்டாவது ரிஷபராசியில் சந்திரன் உச்சமடைவதால் சுக்கிரன் என்பது ரிஷபராசியோட அதிபதி. அப்போ சந்திரன் சுக்கிரனோட ரிஷப வீட்டில் உச்சம் அடைவதாலும் சுக்கிரனை பெண்ணாக பாவிப்பதாலும் சுக்கிரன் சுக்கிரனோட அதிபதி மகாலட்சுமி தேவியும், அதனால நம்ம சந்திரனை ஒரு தேவிக்கு ஒப்பிட்டாக்கும் பௌர்ணமி விரதம் வழிபாடு நம்ம செய்கிறோம். இதில் நிறைய கதைகள் உண்டு. நமக்கு அபிராமி பட்டர் ராஜாட்ட போயிட்டு அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு போயிட்டு பௌர்ணமி ஆக்குன்னு அவர் மாறி திதியை சொல்லிடுறாரு. அப்புறம் அம்பிகையை கஷ்டப்பட்டு அவர் கும்பிட்டு, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், என்னோட உயிரவே போகிறது, அதனால எப்படியாவது பௌர்ணமி வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வேதனைப்பட்டு அபிராமியை
அம்பிகையை வந்து தொழறாரு. அம்பிகையை தொழுததுக்கு அப்புறம் அம்பிகை வந்து என்ன பண்றாங்க, அவங்க காதுல இருக்க கம்மலை வந்து வைர கம்மலை எடுத்து வீசும்பொழுதைக்கு அது வந்து பௌர்ணமியா வந்து தெரியுது. ராஜா வந்து பார்க்கும்போது அது பௌர்ணமியா தெரியுது. அப்ப மெயினா வந்து நம்மளும் கும்பிட வேண்டது பௌர்ணமிக்கு வந்து பௌர்ணமி சந்திரனோட அதிதேவதை வந்து பார்வதி. அதுபோல வந்து ரிஷபராசியில இருக்கப்பட்ட சுக்கிரன் வந்து பெண்ணாகவும் சந்திரனை பெண்ணாகவும் அவங்களோட அதிபதி தேவி வந்து மகாலட்சுமியாகவும் எல்லாமே வந்து பௌர்ணமி இது எல்லாமே ஜோதிட சம்பந்தத்துல ஆயாலும் சரி, கதைகள் ஆயாலும் சரி, எல்லாமே வந்து பெண்ணை உருவகப்படுத்துறதுனால, பௌர்ணமிக்கு பெண்ணை உருவகப்படுத்துறதுனால மட்டும்தான் நம்ம வந்துட்டு பெண் தெய்வத்தை வந்து கூடுதலும் வழிபட வேண்டியதாயிட்டு வருது. நன்றி. இன்னும் நிறைய சொல்லணும்னு இருக்கேன். ஆனால் எனக்கு வந்துட்டு சின்ன டைமிங் எனக்கு இந்த இதில் போடுறதுனால நான் லைட்டாக சுருக்கி சொல்கிறேன். பௌர்ணமி அன்னைக்கு வந்து அன்னைக்கு ராத்திரி 8 to 9ங்கிறது வந்து சுக்கரஹோரை. சுக்கரஹோரையில் மகாலட்சுமி தாயாரை வழிபடுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அந்த மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஏலக்காய், பச்சை கற்பூரம், வசம்பு, மல்லிகைப்பூ, வாசனை திரவியங்கள் எல்லாமே மகாலட்சுமி ரொம்ப பிடிச்சது. மகாலட்சுமியை வந்து ஈர்க்கறதுக்குள்ளது தாமரை, இது எல்லாமே வச்சு வந்து 8 to 9 வழிபடுறதுனால, அது பௌர்ணமி அன்னைக்கு வழிபடுறதுனால மகாலட்சுமி தாயார் வந்து வசியமாவாங்க. அதனால எல்லாருமே வந்து சுக்கரஹோரையில் வெள்ளிக்கிழமை வந்து பௌர்ணமி வந்திருக்கிறதுனால ராத்திரிக்கு வந்து நான் சொன்ன பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சு நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் கிடைக்குன்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த